அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த அறிவியல் கண்காட்சின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசு தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம விதவிதமாக நம்மளுக்கு பிடிச்ச போல், நம்ம மனசுக்கு பிடிச்ச போல் நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். அது போல் தான் இங்கே ஒரு பாப்பா, அவங்க வீட்டில் எல்லாம் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க டீச்சர்ஸும் அவங்க பள்ளியிலேருந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏற்றாறு போல் நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருந்தாங்க. மண்புழு உரங்கள், இடுபொருட்கள், பாரம்பரிய நாட்டு காய்கறிகள். அவங்க எடுத்திருந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சஸ்டைனபிள் ஃபார்மிங், அதாவது இயற்கை முறையில் நிரந்தர வேளாண்மை. உண்மைதானங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்மளுக்கு தேவை நிரந்தரமான வேளாண்மை தானே. அதுவும் இயற்கை வழி வேளாண்மைன்றப்போ நம்மளோட ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் இல்லைங்களா. இங்கே நடந்த அறிவியல் கண்காட்சியில் ஏகப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய படைப்புகளை வச்சுருந்தாங்க. அதை பார்வையிடுறதுக்கு ஏராளமான பள்ளி மாணவர்களும் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு பள்ளி பருவ ஞாபகங்கள் தான் வரும். ஏன்னா அங்கே அந்த டைமில் எக்ஸிபிஷன் அப்படின்னாக்கா வீட்டில் அப்புறம் டீச்சர்ஸு நாம் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த எக்ஸிபிஷனை அழகாக உருவாக்குவோம். பாருங்கள், இங்கே ஒரு மாணவி அந்த எக்ஸிபிஷனில் ஏதோ வச்சுருக்காங்க. அதை பற்றி என்னென்னு விசாரிச்சுக்கிட்டு அதை ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்கா, அது என்னென்னு. இந்த கண்காட்சியை பார்க்கறதுக்கு பொதுமக்களும் நிறைய பேர் ஆர்வத்தோட வந்திருந்தாங்க. மேலும் காணொலிகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ வருதுங்க, பாருங்கள்.